நம்ம ஏன் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோன்னு தெரியுமா? அதுவும் ஏன் பர்டிகுலராக February 14 செலிப்ரேட் பண்ணுறோன்னு தெரியுமா? இதெல்லாம் விடுங்க, வேலண்டைன்ஸ் டேனா என்னன்னு தெரியுமா? இந்த சேம் கொஸ்டின் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சிங்கிளாக இருக்கிறவங்க யாராச்சும் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தால் இந்த வீடியோவில் வர ஸ்டோரியை சொல்லி உங்கள் ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹே காய்ஸ், நான் உங்கள் சிஜி, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டேவோட ஆரிஜின் ஸ்டோரி அண்ட் எதனால நம்ம பர்டிகுலராக February 14 வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வித்தவுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன் 270 AD, அதாவது 1700 வருஷங்களுக்கு முன்னாடி ரோமில் நடந்த ஸ்டோரி இது. உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த டைம் லைனில் ராஜா தான் ரூல் பண்ணிட்டு இருப்பாருன்னு. ரோமை ரூல் பண்ணிட்டு இருந்தவர் பேர் என்னன்னா எம்பரர் கிளவுடியஸ் II. அவர் ஒரு விஷயத்த ரொம்ப நம்பினாரு. யங்மன், அதாவது வயசு பசங்க கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான் சோல்ஜர்ஸாக பெட்டராக ஃபைட் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா கல்யாணம் பண்ணால் ஃபேமிலி, ஒய்ஃபு, குழந்தைன்னு தாட் வரும், வாரில் எல்லாம் ஃபோக்கஸாக இருக்க மாட்டாங்கன்னு அவர் ரொம்ப நம்பினார். அதனால அவர் ஒரு லா போட்டார், யங்மன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யார் மேலே லவ் இருந்தாலும் கல்யாணம் பண்ண முடியாது, அப்படி கல்யாணமே பண்ணாலும் ஒன்றா இருக்க முடியாது. இந்த அன்ஃபேர் லாவை அக்செப்ட் பண்ணாமல் ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் தான் செயின்ட் வேலண்டைன். இவர் ஒரு ப்ரீஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு 2 விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினார். காதல் அண்ட் கல்யாணம் ரொம்ப புனிதமான உறவுன்னு, அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட உறவை தடுக்க யாருக்கும் ரைட்ஸ் இல்லைன்னு ரொம்ப நம்பினார். அதனால என்ன பண்ணாருன்னு தெரியுமா? நைட் டைமில் சீக்ரெட்டாக கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கிற எல்லா பேரையும் கல்யாணம் பண்ணி வைப்பார். அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ராஜாக்கு இது எப்படினாலும் ஒரு நாள் தெரிஞ்ச அவரோட உயிரே போயிரும்னு. ஆனால் இருந்தாலும் அவர் பயப்படல, மற்றவங்களுக்காக காதலுக்கு ரிஸ்க் எடுத்தார். ராஜாவுக்கு தெரியாம செயின்ட் வேலண்டைன் பண்ற இந்த கல்யாணம் கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாவுக்கு தெரிய வருது. அதனால ராஜா செயின்ட் வேலண்டைனை பிடிச்சி ஜெயிலில் போடுறதுக்கு உத்தரவு போடுறாங்க. ஆனால் கதை இன்னும் இங்கே முடியலை. அந்த ஜெயிலோட ஜெயிலருக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவரோட பொண்ணும் நம்ம வேலண்டைனும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் ராஜா இவர் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து தூக்கு தண்டனைக்காக உத்தரவு போடுறாங்க. வேலண்டைனை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அந்த ஜெயிலரோட பொண்ணுக்கு ஒரு சின்ன லெட்டர் எழுதுறாரு. லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? ஃப்ரம் யுவர் வேலண்டைன். இந்த ஒரு சின்ன லெட்டர் தான் இன்னைக்கு நம்ம அனுப்புகிற வேலண்டைன்ஸ் டே மெசேஜுக்கு ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. சின்ன இடத்துல இருட்டு ஜெயிலில் எழுதின இந்த ஒரு லைன் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிடுச்சு. அட் த எண்ட் ஆன் February 14, ராஜா உத்தரவுப்படி தூக்கு தண்டனால இறந்து போறாரு. வேலண்டைன்ஸ் இறந்ததுக்கு ஒரே ரீசன் தான், லவ் மேலே வச்ச நம்பிக்கை. அவர் இறந்திருந்தாலும் ஒன்று மட்டும் அவருக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு, காதல் பயத்தை விட வலிமையானதுன்னு. அவர் இறந்த இந்த நாளை தான் நம்ம February 14 வேலண்டைன்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹார்ட்ஸ், ஃப்ளவர்ஸ், லவ் மெசேஜஸ் பார்க்கும்போது செயின்ட் வேலண்டைன் ஆஃப் ரோமா ஞாபகம் வச்சுக்கோங்க. லவ்வுக்காக லாவே அப்போஸ் பண்ணி லைஃபவே சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு பிரேவ் ப்ரீஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. லவ்னா கிஃப்ட் மட்டும் இல்லை, லவ்னா கரேஜ், கேர் அண்ட் ரைட்ஸ்க்காக ஸ்டாண்ட் எடுக்கிறது. அவர் ஸ்டோரியை தான் நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த நேம் ஆஃப் வேலண்டைன்ஸ் டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த மாதிரி வீடியோவை அப்கமிங் டேஸில் கம்மி டைமில் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சிஜி.